ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இஃப் √3 அப்படின்னு சொல்லிட்டு √3யோட வேல்யூவும் √2வோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/√3 + √2வோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காஞ்சுகேட் எடுக்கிறேன். ஸோ √3 - √2 கீழே √3 + √2 இன்ட்டு √3 - √2. ஸோ கீழேயும் மேலேயும் √3 - √2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் √3 - √2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மேலே √3 - √2 இருக்கும். கீழே இது வந்து எப்படி இருக்குது, a + b இன்ட்டு a - b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன வரும், a + b இன்ட்டு a - bனா a² - b² வரும். அப்போ a² √3² 3, b² அப்படின்னா √2² 2. ஸோ 3 - 2ன்னு வந்திருக்கும். ஸோ மேலே √3 - √2, கீழே வந்து டினாமினேட்டரில் 1. அப்போ √3 - √2 நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஏன்னா டினாமினேட்டரில் 1ங்கிறது நான் எழுதலை. இப்போ √3யோட வேல்யூ தெரியும் 1.732, √2வோட வேல்யூ 1.414. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1.732 1.414. இங்கே 2 12 8 2 3. ஸோ 0.3 - 1 இங்கே வந்து 1. ஸோ 0.318. ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். 0.318 தான் நமக்குரிய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதனுடைய சிறிய வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 92 / 115. ஸோ என்னென்னா சிறிய வடிவம்னா என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணி தர சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இதை எதை வச்சு டிவைட் பண்ணலாம், 2ஆலனா கீழே போகாது, 3ஆலனா ரெண்டுமே டிவைட் ஆகாது. ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் வாய்ப்பு இல்லை. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ 3ஆலனா 115 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா 3 3 சார் 9 வரும், 25 வரும். ஸோ 8 3 சார் 24, திருப்பி பாயிண்டில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் 5ஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ 2 5 சார் 10, அப்போ 15னா 3 5 சார் 15 அப்படின்னு சொல்லி வந்துடும். இங்கே இப்போ மேலே வந்து நான் இப்போ 5ஆல் டிவைட் பண்ணலாம். மேலே நான் 5ஆல் டிவைட் பண்ணேன், எனக்கு திருப்பி டெசிமலில் தான் வரும். ஏன்னா இப்போ 1 5 சார் 5, மீதி 42னா 8 5 சார் 40. அப்போ திருப்பி 2ன்னு வரும், 4 5 சார் 20. ஸோ பாயிண்டில் வருது. ஆனால் கீழே எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு 23 அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ 115 23ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு எனக்கு 23 கிடைக்குது. அப்போ 23ஆல் டிவைட் ஆகுமான்னு நான் செக் பண்ணுறேன். அப்போ 23 × 5 5 3 சார் 15 1 10 11. ஸோ 5 × 23 115ன்னு வருது. ஸோ இப்போ இதே 23 92 டிவைட் பண்ணுமான்னு நான் செக் பண்ணணும். ஸோ 92 23 டிவைட் பண்ணுமா அப்படின்னா 2 3 இது 4ஆல் நான் மல்டிப்ளை 3 4 சார் 12 1 8 9. அப்போ 4 × 23 என்ன வருது நமக்கு 92 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 23ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 92 / 105 23ஆல் டிவைட் பண்ணால் மேலே எனக்கு 4ன்னு வருது, கீழே வந்து 5ன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து 4/5. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா ஆன்சர் பார்த்தேன். ஆன்சரில் 3யும் 5ம் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் 3ஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணேன், பாயிண்டில் வருது. ஆனால் 5ஆல் டிவைட் பண்ணால் கரெக்டாக ஒரு நம்பர் வருது. ஸோ அப்போ மேலே 5ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டில் வந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சேன், அந்த நம்பர் 5ஆல் டிவைட் பண்ணப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிச்சுல, அந்த நம்பரை வச்சு கீழே மேலேயும் டிவைட் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இதை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர்லேருந்து எப்படி நம்ம மூவ் பண்ணி இந்த மாதிரி யோசிச்சு டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்சரை ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். பட் 5ஆல் டிவைட் பண்ணி இப்படி பாயிண்டில் வந்தாலும் நம்மளால் ஆன்சருக்கு போக முடியும். பட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப டைம் எழுதுக்கிட்டே போகும். எனக்கு 23ன்னு கிடச்சிச்சு, அதை வச்சு நான் மேலேயும் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆன்சர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படியானது. ஒரு பல்லுறுப்புக்கோவைன்னா என்னது, பாலினாமியல். படினா டிகிரி. பாலினாமியலுடைய டிகிரி வந்து அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிகிரி, ஒரு பாலினாமியலோட டிகிரிங்கிறது ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன்வால்வ்டு இன் த டேர்ம். அதாவது ஒரு வேரியபிள் ஒரு டேர்மில் இருக்குது. இப்போ x³ + x² + 1 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற வேரியபிள் என்னதுன்னா எக்ஸு. இதில் இருக்கிற வேரியபிள் என்ன அப்படின்னா எக்ஸு. இதனுடைய ஹையஸ்ட் பவர் என்ன கொடுத்துருக்காங்க, மாறியின்
பெரிய குறைவற்ற முழுக்கள், அதாவது ஹையஸ்ட் பவர் வந்து 3. இப்போ டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் கரெக்டானது. ஸோ டிகிரி அப்படின்னா படி அப்படி என்னன்னா நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு பாலினாமியல் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பாலினாமியல். இந்த பாலினாமியலுடைய ஒரு வேரியபிளினுடைய ஹையஸ்ட் டிகிரி. அப்போ இதனுடைய டிகிரி வந்து 3 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு தான். அப்போ என்னது ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. டிகிரினா என்ன? ஒரு பாலினாமியலுடைய வேரியபிள், எந்த ஒரு வேரியபிள் இருக்கும், இப்போ எக்ஸோ ஒய்யோ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிளினுடைய ஹையஸ்ட் பவர், அதாவது அந்த பவரில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான். இப்போ இங்கே வந்து 2 இருக்குது, 2 காட்டி 3 பெருசு, அப்போ டிகிரி வந்து 3 தான். ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதுக்கப்புறம் சார்பு பகா காரணிகளின் ஜிசிடி வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2வும் 3யும் கோப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 2வும் 3யும் கோப்ரைம், அதாவது வந்து இதுக்கும் வேறு எந்த இதுவுமே காமனாக டிவைட் பண்ணாது. 1 தவிர வேறு எந்த நம்பருமே காமனாக இருக்காது, டிவைட் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு 4ம் 5ம் எடுத்துக்கலாம். இது வந்து 1 தவிர வேறு எதுவுமே இதாகாது. ஸோ இதனுடைய ஜிசிடி 1 தான் இருக்கும். ஸோ கோப்ரைம் அப்படின்னாலே நமக்கு என்னது அப்படின்னா, அந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி வேறு எந்த நம்பரும் 1 தவிர வேறு எந்த நம்பரும் இருக்காது அப்படிங்கிறது தான் கோப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த கோப்ரைம் ஃபேக்டர்ஸோட ஜிசிடி எப்பவுமே 1 தான் இருக்கும். இப்போ 2க்கும் 3க்கும் இது ஜிசிடி என்னது 1 தான். 4க்கும் 5க்கும் ஜிசிடி என்னது 1 தான். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அது இப்போ ஜிசிடி, இப்போ கோப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு 7ன்னு எடுத்துக்கிறேன், 3ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் 1 தவிர வேறு ஏதாவது டிவைட் பண்ணுமா? அப்போ இது ரெண்டும் கோப்ரைம். ஸோ இப்போ இந்த கோப்ரைம் எடுத்துக்கிட்டு இதோட ஜிசிடி பார்த்தோம் அப்படின்னா 1 தான் இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அதுக்கப்புறம் எல்சிஎம் ஆஃப் ஏபி பிசி சிஏ இஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கரெக்டானு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஏவால் டிவைட் பண்ணுறேன், இங்கே பி மிச்சம் இருக்கும், இங்கே பிசி ரெண்டுமே இருக்கும், இங்கே சி மிச்சம் இருக்கும். அப்புறம் பியால் டிவைட் பண்ணுறேன், இங்கே 1, இங்கே சி இருக்கும், இங்கேயும் சி இருக்கும். அப்புறம் சியால் டிவைட் பண்ணால் 3மே 1 ஆயிரும். அப்போ எல்சிஎம் என்னது? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. அப்போ எல்சிஎம் ஏபிசி. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ 1 இஸ் த ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு, நமக்கு நல்லா தெரியும். 1 ஆனது பகா எண் அப்படின்னா 1 இஸ் நெய்தர், அதாவது வந்து 1ங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிறதுலையே சின்ன ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2 தான் ஆரம்பிக்கிறது. 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ 1 வந்து நம்ம எதுலேயுமே சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஏபிசி மட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏபிசி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு.